ஆரோவுக்கும் பூஜாக்கும் அன்னைக்கு இரவு ரொம்ப அழுத்தமான இரவா தான் இருந்தது. 2 பேரும் எதுவும் பேசிக்கல, எதிர்முனையில தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மனசோட தூரம் துருவங்கள்ல இருந்தது. பல மைல்களுக்கு அப்பால அவங்க புரிதல் நகர்ந்து போயிருந்துச்சு. வாய்க்குள்ளேயே முணுமுணுத்த ஆரவ், நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சோ அப்படின்னா. உள்ளுக்குள்ள சூறாவளியா அடிச்சிட்டு இருந்தாலும் இனிமேல் அழுகிறதுக்கு ஒன்னும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட பூஜா, நம்ம காதல் செத்துருச்சா அப்படின்னு கேட்டா. இன்னும் அழுத்தம் அதிகமா கூடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரவ் அந்த ரூமை விட்டு வெளியே போனான். கடந்து வெளியே போகையில அவன் கண்ணில் தென்பட்டது அவங்களுடைய நினைவான ஒரு அழகான போட்டோ. அது அவங்க காலேஜ் படிக்கிற காலத்துல அவ்வளவு சந்தோஷமா எடுத்த போட்டோ. அப்போ கையில அவங்க கிட்ட காசு கிடையாது, கவலை கிடையாது, காதல் மட்டும் நிறைஞ்சிருந்துச்சு. இத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தா ஆரவ். பூஜாவும் ஆரவ பார்த்தா அவளுக்கும் பல நினைவுகள் உள்ள ஓடுச்சு. ஆரவ் திரும்பி வந்தான். பூஜா கைகளை பிடிச்சான். நடுங்கிட்டு இருந்த பூஜா கை இப்போ ஏதோ கொஞ்சம் ஆறுதலாச்சு. அன்னைக்கு இரவு எல்லாம் சரியாச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அதே கருத்து வேற்றுமை, அதே புரிதலின்மை எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் ஸ்ட்ராங்கா அதை விட இருந்துச்சு. அவங்களோட பழைய நினைவுகளை அவங்களால மீட்டெடுக்க முடிஞ்சது. அதுவும் சந்தோஷமான நினைவுகளை. என்னைக்கெல்லாம் இதை விட்டு நகர்ந்து போயிடலான்னு தோணுதோ அப்போ நம்ம இவங்க காதல் பண்றதுக்கும் அன்பு செய்யறதுக்கும் ஏதாவது ஒரு நினைவு நம்ம கிட்ட இருந்திருக்கும்ல, அதை நினைச்சு பார்த்தா திரும்பவும் அதே நபரை காதல் பண்றதுக்கான, அன்பு பண்றதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ட்ரூ லவ் டிசர்வ்ஸ் மோர்.